நம்ம ஊரில் விஐபிகளின் வருகைக்காக பப்ளிக்கை சாலையில் தடுத்து நிறுத்தி வைப்பது போலீசாரின் வழக்கம். அதுபோல அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வாகன அணிவகுப்புக்கு வழிவிடுவதற்காக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரானின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர் தெருவில் இறங்கி நடந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது ஐநா பொதுச்சபையின் 80வது அமர்விற்காக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் நியூயார்க்கில் இருக்கிறார். அவர் காரில் பிரெஞ்சு தூதரகத்திற்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்த போது திடீரென போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். டிரம்பின் கார் அணிவகுப்பு செல்வதால் சாலையில் போக்குவரத்து தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி, மன்னிக்கவும் திரு ஜனாதிபதி, இப்போது எல்லாம் தடைபட்டு விட்டது என்று ஒரு போலீஸ் அதிகாரி மேக்ரானிடம் கூறுவதும் நியூயார்க் மக்கள் ஆச்சரியத்துடன் நின்று பார்த்துக் கொண்டிருந்ததும், இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு போன் செய்த பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான், எப்படி இருக்கீங்க, என்ன நடந்தது என்று யூகிக்கிறீர்களா, எல்லாம் உங்களுக்காக மூடப்பட்டிருப்பதால் நான் தெருவில் காத்திருக்கிறேன் என்று கூறுவதும் சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. ஆனால் அதற்குள் டிரம்பின் வாகன தொடரணி கடந்து சென்று விட்டது. மேலும் சாலை பாதசாரிகளுக்கு மட்டுமே திறக்கப்பட்டது. அதாவது டிரம்புக்கு தொடர்பு கொண்டு சொன்ன பிறகும் கூட பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரானின் காருக்கு தடுப்புகள் திறக்கப்படவில்லை. இதனால் பிரெஞ்சு அதிபர் தனது காரில் திரும்பி வராமல் டிரம்புடன் போனில் தொடர்ந்து பேசிய போதும் கால்நடையாகவே தனது பயணத்தை தொடர்ந்தார். நியூயார்க் மக்களுக்கு இது ஒரு அரிய மற்றும் ஆச்சரிய காட்சியாக இருந்தது. ஒரு அதிபருக்கு கொடுக்கப்படும் ஆரவாரம் மற்றும் பாதுகாப்பு விவரங்கள் இல்லாமல் தெருக்களில் பார்த்த மக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மக்களில் ஒருவர் பிரெஞ்சு அதிபர் நெற்றியில் முத்தமிடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. முன்னதாக ஐநா சபையில் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக முறையாக அங்கீகரித்துள்ளதாக மேக்ரான் அறிவித்தார். இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையிலான பல தசாப்த கால மோதலுக்கு இரு நாடுகள் தீர்வு என்ற யோசனையை மீண்டும் உயிர்ப்பிக்க வலியுறுத்தினார். சமாதானத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் காசாவில் நடந்து வரும் போரை எதுவும் நியாயப்படுத்த முடியாது என்று மேக்ரான் கூறினார். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளுக்கு பிறகு பிரான்ஸ் நாடுகளின் அலையுடன் இணைந்து இந்த நடவடிக்கையை எடுக்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி உலகளாவிய பிரச்சினை தொடர்பாக பேசிவிட்டு வந்த பிரெஞ்சு அதிபர் டிரம்பின் கார் அணிவகுப்பு காரணமாக சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்டதும், அவர் போன் செய்து அது குறித்து நகைச்சுவையாக சொன்ன பிறகு கூட அரை மணி நேரம் கால்நடையாகவே நடந்து சென்றதும் பேசுபொருள் ஆகியிருக்கிறது.